வணக்கம். நாளைய நாடு நிகழ்ச்சியிலே ஒன்றுபட்ட மக்கள் அமைப்பினுடைய செயலாளராக இருக்கின்ற சங்கரப்பிள்ளை ஆனந்த நடராஜன் வருகை வந்திருக்கின்றார். சரி, ஏன் வந்திருக்கிறார்? ஒன்றுபட்ட மக்கள் அமைப்பினுடைய செயலாளராக இருக்கிறார். இவர் கிளிநொச்சி மாவட்டத்தில் பூனகிரி பகுதியில் வசிக்கிற சொந்தமாக வசிக்கிற ஒரு பிரஜை. அது மாத்திரமில்லாமல் அண்மை காலமாக பூனகிரி கிளிநொச்சியின் ஒரு பகுதியான பூனகிரி பிரதேசத்தில் மக்கள் சில விடயங்களுக்காக போராடினார்கள். உங்களுக்கு தெரியும், கிளிநொச்சி மக்கள் எப்பவுமே ஒரு போர்க்குணம் கொண்ட அல்லது போராடுகிற தளர்ந்து போகாத மண் கிளிநொச்சி மண். ஆக அங்க இப்ப அண்மை காலமாக வேறு 3 பிரதான பிரச்சனைகளை சொல்லி கிட்டடியிலே ஒரு போராட்டம் ஒன்று செய்தவர். ஒன்று, இந்த காற்றாலை மன்னாரில் உங்களுக்கு தெரியும், காற்றாலை நிறைய விஷயங்கள் அதை பற்றி நாங்கள் கழிச்சிருக்கிறோம். அப்ப காற்றாலை அங்க திருப்பி நிறுவுற மாதிரி பூனகிரி பிரதேசத்தில் 2 கிராம சோபகர் பிரிவை எடுத்து செய்கிற மாதிரி ஒரு வேலை திட்டம் ஒன்று தொடங்கப்பட்டிருக்கு என்ற குற்றச்சாட்டு ஒன்று. இரண்டாவது இன்னும் ஒன்று கனிய மணல் அகழ்வு என்று சொல்லலாம். அடுத்தது சுண்ணக்கல் அகழ்வு. இந்த 3 பிரச்சனைகளையும் மையப்படுத்தி பூனகிரி மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராடக்கூடிய மக்களுடைய ஒரு அமைப்பாக, ஒன்றுபட்ட மக்கள் அமைப்பாக இருக்கக்கூடிய அமைப்பினுடைய செயலாளர் இருக்கின்றார். வணக்கம் திரு சங்கரப்பிள்ளை ஆனந்த நடராஜன் அவர்களே. வணக்கம். முதல்ல டான் தொலைக்காட்சி நிர்வாகத்திற்கும் டான் நேயர்களுக்கும் இந்த ஊடக வெளிச்சத்தின் ஊடாக எங்களுடைய பிரதேசத்திலே நாங்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளை உலகிற்கு எடுத்து செல்ல வாய்ப்பளித்தமைக்காக நன்றியையும் என்னுடைய வணக்கத்தையும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நீங்க 3 பிரச்சனையை சொல்றீங்க. அதுல நாங்கள் ஒவ்வொன்றா போவோம். அதுல இருக்கிற பிரச்சனைகள் என்ன, அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு நாங்கள் ஒவ்வொன்றா போவோம். இப்ப அங்க பிரதான 3 பிரச்சனையுமே பிரச்சனை தான். அதுல நீங்க பிரதான பிரச்சனை என்று என்ன நினைக்கிறீங்க? காற்றாலை திட்டம் சம்பந்தமாக. காற்றாலை திட்டத்தால சனத்துக்கு என்ன பிரச்சனை? இந்த காற்றாலை திட்டம் பூனகிரி எரிசக்தி பூங்கா என்கின்ற வகையில் 2017 மே மாதம் 23ஆம் தேதி பாராளுமன்றத்தில் கேபினெட்டில் இந்த தீர்மானம் வந்ததாக நாங்கள் இப்போ கூகுளுக்குலாம் தேடி பார்த்து அறிகிறோம். அப்போ வரைக்கும் அதில் 800 மெகாவாட் சூரிய சக்தி மின் உற்பத்தியும், அதே போல் 240 மெகாவாட் காற்றாலை திட்டம் என்று சொல்லியும் அந்த திட்டம் அங்கே வந்திருக்கிறது. அதை 3 கட்டங்களாக நிகழ்த்த அவர்கள் உத்தேசித்திருக்கிறார்கள். அந்த வகையில் முதல்ல 240 மெகாவாட் காற்றாலை திட்டமும், அதே போல் இந்த எரிசக்தி திட்டத்தில் 180 மெகாவாட்டை முதல்ல செய்கிறேன்னு சொல்லி யோசித்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் மக்களாகிய எங்களுக்கு இது சம்பந்தமாக பெரிய எந்த ஒரு விழிப்புணர்வும் ஆரம்பத்திலே ஆறாலும் இன்று வரைக்கும் சரியாக கொடுக்கப்படவில்லை. அதில் எங்கள்ட பூனகிரி பிரதேச செயலாளர் பிரிவில் எங்கட பகுதியில் கிராஞ்சி பொன்னாவளி கிராம சேவையாளர் பிரிவுகளில் 34 காற்றாலைகள் வருகுது. அதில் 27 காற்றாலைகள் கிராஞ்சி கிராம சேவையாளர் பிரிவுக்குள்ளே வருகுது. அதில் முக்கியமாக 14 காற்றாலைகள் மக்கள் குடியிருப்புகள், தென்னந்தோப்புகள், வயல் நிலங்கள், வழிபாட்டிடமான தேவாலயங்கள், தொழில் மீனவர்கள் மீன்பிடி துறைமுகங்கள், இப்படியான விஷயங்களை அதுக்குள்ள ஆகப்படுகிறது. ஆனால் ஒரு சின்ன அறிமுக ஒரு கூட்டம் ஒன்று இதை இப்பொழுது இருக்கிற பிரதேச செயலாளருக்கு முதல் இருந்த பிரதேச செயலாளர் கேட்க எங்களுடைய கிராம சேவையாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அதில் சொல்லப்பட்டது இந்த காற்றாலை திட்டம் சம்பந்தமான ஒரு அறிமுக நிகழ்வில் சொல்லப்பட்டது, நாங்கள் இந்த காற்றாலைகளை நிறுவுவதற்காக மக்கள் பயன்பாடற்ற கிராமத்தின் வடக்கு புறமான பகுதிகளையும், அதே போல் கிராமங்களுடைய தெற்கு புறமாக கடற்கரை கண்டல் தாவர பகுதிகளையும் தான் பயன்படுத்த போகிறோம் என்று அவர்கள் இந்த ப்ரொப்போசலில் எங்களுக்கு போட்டு காட்டினார்கள். நாங்கள் அப்பவே ஒரு சந்தேகத்தோடு அதை அணுகினோம். என்னென்று எங்களுக்கு தெரியாதானே முதல் அதை பார்க்குறோம். பிறகு பார்த்தால் முழுக்க 2022ஆம் ஆண்டு எங்களுடைய காணிகளுக்குள்ள அவர்கள் வந்திறங்கினார்கள். அதாவது சஸ்டெயினபிள் எனர்ஜி மினிஸ்ட்ரியில் இருந்து வந்த அதிகாரிகள், பல்கலைக்கழக அந்த துறைசார் நிபுணர்கள் முழுக்க தென்னந்தோப்புகள்,
அதாவது கிட்டத்தட்ட அந்த ஒரு காற்றாலை வந்து அந்த கோபுரம், அதுக்கான அடித்தளம் 100 மீட்டர் உயரம், அதற்கு மேலே அந்த வரக்கூடிய சிறைகள் எல்லாம் சேர்த்து 165 மீட்டர் உயரமான இந்த காற்றாலை கோபுரம். நிலத்தில் அதை ஆரையாக வைத்தால் 330 மீட்டர் விட்டமுடி ஒரு வட்டம் தேவை. அது கிட்டத்தட்ட 7 ஏக்கர் வரும். அந்த 7 ஏக்கரும் அவர்கள் கூகுளை அடிப்படையாக வைத்து அந்த புள்ளிகளை ஜிக்ஜாக் முறையில் 3-4 கிராமங்களை உள்வாங்கி, அதாவது கிராஞ்சி, வேரவில், பொன்னாவளி, வலைப்பாடு கிராமங்களை உள்வாங்கி ஒரு சுற்றி வளைத்து இந்த திட்டத்துக்கு 34 காற்றாலைகளை போடுவதற்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். இங்கே வந்து பல இடங்களில் பல பேருடைய காணிகள் அகப்படுகிறதா இருக்குது. ஏனென்றால் அங்கே கிராஞ்சியில் வந்து 5 ஏக்கருக்குரிய தென்னை செய்கைக்கான திட்டம் வந்து 1956ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. MMC என்று சொல்லப்படுகிற மத்திய வகுப்புக்கான 25 ஏக்கர் திட்டம், அதே போல் அதற்கு பிறகு 3 ஏக்கர் திட்டம், இப்படி பல திட்டங்கள் வழங்கப்பட்டது. உதாரணமாக ஒவ்வொரு காற்றாலைகளையும் டர்பைன் பாயிண்டாக அதை சொல்லிக்கொண்டு வருகிறோம். சொல்லிக்கொண்டு வரைக்க அதில் 34 காற்றாலையில் உதாரணத்துக்கு இப்போ ஒரு 5ஆம் நம்பர் காற்றாலையை எடுத்தோம் என்றால் அது வந்து கிட்டத்தட்ட 6 குடும்பங்களுடைய காணி அதற்குள்ளே அகப்படுகிறது. அதற்குள்ள ஒரு கிறிஸ்தவ கத்தோலிக்க தேவாலயமும் அகப்படுகிறது. அதையெல்லாம் அவர்கள் விடுவித்து தங்களுக்கு தருமாறு பிரதேச செயலகத்தால் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ மாதிரி வைக்கணும். அதுகளுக்கெல்லாம் நாங்கள் போய் எங்களுடைய ஆட்சேபனையை, அதாவது நாங்கள் வந்து எங்களுடைய பூர்வீக பாரம்பரிய நிலங்களிலே வாழுகிறோம், நாங்கள் இந்த இடங்களை விட்டு போக மாட்டோம். ஏனென்றால் ஏற்கனவே யுத்தத்தால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இராணுவம் தன்னுடைய நிலைகளை பாதுகாப்பதற்காக அங்கே பயன்தரு தென்னை மரங்களை ஏற்கனவே அழித்திருக்கிறது. அந்த இடங்களில் திரும்பவும் நாங்கள் தென்னைகளை இப்ப உங்களோட சிக்கல், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்று சொல்லிச்சுன்னா இந்த உங்களோட காணிகள் வந்து எடுபடுறதா, அதாவது சொந்த காணி, உங்களோட சொந்த காணிகள், மக்களுடைய சொந்த காணிகள், தேவாலய காணிகளை அவை எடுக்கிறது தான் பிரச்சனையா, இல்லாட்டி இந்த காற்றாலை திட்டமே உங்களுக்கு பிரச்சனைன்றீங்களா? உங்களோட ஊருக்குள்ள வருது, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. உங்களோட பிரச்சனை காணிய எடுக்கிறதா அல்லது அந்த திட்டம் வேணாம்? இல்லை, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் எங்களுக்கு ஆரம்பத்தில் நாங்கள் காணிகள் பறிபோகுதுன்னு நினைத்து பார்த்தோம். ஆனால் உண்மையில் அந்த திட்டங்கள் அமுலாகமாக இருந்தால் அந்த உடனடி தாக்கம் காணிகள் பறிபோகிற அந்த சம்பந்தப்பட்ட ஆக்களுக்கு, ஆனால் அதன் தொடர்ந்து வரக்கூடிய தாக்கம் அந்த கிட்டத்தட்ட அந்த 3-4 கிராமங்களில் இருக்கிற 10,000 மக்களும் அந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு நிலைமை வருது. ஏனென்றால் ஒரு என்னென்னு சொல்கிறோம், ஒரு மலைப்பாங்கான பிரதேசத்தில் ஒரு 3 தொடக்கம் 5 மீட்டர் ஆழத்தில் அந்த ஃபவுண்டேஷனை போட்டால் காணும். ஆனால் எங்கட மாதிரி மணல் பூமியான இடங்களில் 30-40 மீட்டர் ஆழத்துக்கு 25 மீட்டர் விட்டம் கொண்ட ஒரு பெரிய குழியை உருவாக்கி அதில் வந்து 2,500லேருந்து 5,000 பேக்கெட் சீமந்தை கொட்டி அந்த ஃபவுண்டேஷனை போடுகிறாரு. அப்படி போடும்போது நிலத்தடி நீர் முற்று முழுதாக மாசடையும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எங்கண்ட இடங்களெல்லாம் கிணற்று நல்ல தண்ணி வந்து ஆழம் மிக குறைவு, ஒரு 10 அடி ஆழத்திலேயே நல்ல தண்ணி இருக்குது. 10-12 அடிக்கு மேலே கிணறுகள் ஆழம் இல்லை. அப்போ குழாய் மூலம் நீங்கள் தண்ணி தந்தால் கூட அது முழுக்க விவசாய கிராமம். அதங்க குடிக்கவும் வேறு சின்ன தேவைகளுக்கு பயன்படுத்துகிற ஆக்கள் அந்த தண்ணியை பயன்படுத்தலாம் முடியும். ஒரு விவசாய கிராமத்தில் மாவட்டத்தின் ஒரு தொங்கலில் இருக்கிறவர்கள் அந்த விவசாயம், கால்நடை, அந்த இயற்கையோடு சேர்ந்த அந்த வாழ்க்கையை தான் விரும்புவார்களே ஒழிய ஒரு நகர்ப்புறத்தில் இருக்கிற மாதிரி குழாய் தண்ணியில் இருந்து அதை குடிச்சிட்டு அதில் சமைச்சிட்டு அவர்கள் தங்களோட வேறு வேலைகளை பார்ப்பவர்களாக இருக்க மாட்டார்கள். சரி, இப்போ இந்த திட்டம் நீங்கள் சொல்கிற மாதிரி 2 தாக்கத்தை ஏற்படுத்துது என்று சொல்கிறீங்க. உடனடி தாக்கமாக உங்களது பூர்வீக காணிகள் இழக்கப்படுது. 2வது தாக்கம் எதிர்காலத்தில் இயற்கை வளங்கள் சில பாதிக்கப்படலாம் என்ற 2 பிரச்சனையும் சொல்கிறீங்க. இப்போ என்னுடைய காணியை அரசாங்கம் கையகப்படுத்துறதா இருந்தால் எல்லாரும் நிறுவனம் அது நீங்க சொன்ன மாதிரி அமைச்சரவை அனுமதி கொடுத்திருந்தா கூடி உங்களோட காணிகள், நான் நினைக்கிறேன் சில காணிகள் உறுதி காணியா இருக்கும், சில காணிகள் பொமிட் காணியா இருக்கும். அப்ப உறுதி காணியை வந்து யாரும் வந்து எடுக்க இயலாது. நீங்க அதுல யாராவது சட்ட நடவடிக்கைக்கு போயிருக்கிறீங்களா? போராட்டத்தை தவிர சட்ட நடவடிக்கை யாரும் எடுக்க போயிருக்கிறோம்? எந்த காணிக்கை வந்து பக்கத்து வீட்டுக்காரன் கொஞ்சம் தள்ளி ஒரு அடி போட்டாலே நாங்க விட்டு போறையாக்கள். நாங்கள் நான் சொல்றேன், பூனைகிறார் மட்டும் சொல்லல, பொதுவா எங்கிடங்கள்ல அண்ணன் தம்பிக்குள்ளேயே வெட்டுப்பாடு நடந்திருக்கு. யாழ்ப்பாணத்தில எல்லாம் ஒரு கொஞ்சம் வேலியை இறக்கி போட்டான். அப்படி இருக்கல ஒரு பெரிய கிடங்கண்டு அடிச்சா 5,000 பேக்கெட் சிமெண்டா கொட்ட போறாங்களா? ஏன் இதுவரைக்கும் யாரும் போயிருக்கணுமா சட்ட நடவடிக்கைக்கு? இல்லாட்டி அதை பற்றி ஏன் யோசிக்கல? இதுவரைக்கும் அப்படி சட்ட நடவடிக்கைக்காக யாரும் போனதாக எங்களுக்கு தெரியவில்லை. என்ன விஷயம் என்றால், இந்த யுத்தத்தின் போதான இடப்பெயர்வின் போது பெரும்பாலானவர்களுடைய காணி ஆவணங்கள்
தொலைந்து விட்டது. இருப்பினும் அரசாங்கத்தினால் பெர்மிட் வழங்கப்பட்ட இதில் கூட புனகரி டிஎஸ் ஆஃபீஸில் கூட சரியான முறையில் அந்த சேவியர் மைப்போ அதுக்குரிய டாக்குமெண்ட்டுகளோ இருக்கே இல்லை. ஆனால் காணி அளவையாளர் திணைக்களத்தில் இந்த வரைபடங்கள் இப்போவும் இருக்குது. அதே மாதிரி பொன்னாவளியோட ஒட்டிய அந்த பிரதேசங்கள் வந்து பழைய உடையார் காலத்து காணிகள், அந்த தோம்புறுதிகள் அதுகள் எல்லாம் இருக்குது. ஆனால் நான் கேட்கிறேன், சரி சில எல்லாத்தையும் காண எல்லாம் போயிருக்காது, பெரும்பாலும் சிலர்கிட்ட இருக்கும். அப்ப இருந்த ஆக்கள் தன்னும் இப்ப தேவாலயம் என்று சொல்றீங்க, பங்கு தந்தை அப்படியான ஆக்கள் கூடி என் சட்ட நடவடிக்கைக்கு போயில அவர்கள்ட்ட கூட சரியான உரிய ஆவணங்கள் தொலைந்து விட்டது என்று தான் நான் நினைக்கிறேன். சரியான ஆவணங்கள் இப்போ தற்காலிகமாக அவர்கள் கைகளில் இல்லை. இருந்தாலும் அவர்கள் எல்லாரும் தங்களுடைய ஆட்சேபனையை பதிவு செய்திருக்கிறார்கள். பிரதேச செயலகத்துக்கு போய் எல்லாரும் தங்களுடைய ஆட்சேபனையை பதிவு செய்திருக்கிறார்கள். தங்களுக்கு இதில் உடன்பாடு இல்லை, எங்களுடைய நிலங்களையோ இந்த சிமக்காலைகளையோ நாங்கள் இந்த காற்றாலை திட்டத்துக்காக விட்டுத்தர மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் அங்கே தெரிவித்திருக்கிறார்கள். இப்போ உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்ல, நீங்கள் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியரும் கூட. எங்கட வீட்டில் இருக்கிற வீடு நாங்கள் வீடு ஒன்று கட்டின வீட்டில் ஒரு ஃபேன் லைட் இல்லாட்டியே வந்து பிரதேச சபைக்காரர் பிடிச்சி எழுதுறாங்க. உங்களுக்கு தெரியும், எங்கட காணிக்க இருக்கிற ஒரு மரத்தை நாங்கள் பெற்றுண்டாலே அது டிஎஸ்கிட்ட போய் நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. அப்படி இருக்கேக்குள்ள இந்த பிரதேச சபை அல்லது அனுமதி கொடுத்ததா அல்லது அவை என்ன சொல்லின அதை பற்றி உங்களோட பிரதேச சபை? அதாவது பிரதேச சபையினுடைய செயலாளர், மற்றது காணிக்கு பொறுப்பான அதிகாரி, மற்றது மத்திய சுற்றாடல் அதிகார சபையினுடைய கிளிநொச்சி மாவட்டத்தின் அந்த பணிப்பாளர், இவ்வளோ பேரும் நாங்கள் வந்து மனித உரிமை ஆணைக்குழுவிலும் நாங்கள் இதை முறைப்பாடு செய்தாங்கள். அங்கேயும் அவர்களை கூப்பிட்டு ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றது. அந்த கலந்துரையாடலில் அவர்கள் சொன்னது, இந்த இது வந்து ஒரு ஆய்வு நடக்கக்கூடிய நாங்கள் இதை செய்ய இல்லையன்ற மாதிரி தான் அவர்கள் அங்கே சொன்னார்கள். இஐஏ வரணும் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் அந்த ஆய்வறிக்கை வந்த பிறகுதான் நீங்கள் உங்களோட ஆட்சேபனையை சொல்லலாம்ன்ற மாதிரி சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனால் நாங்கள் பிரதேச செயலகத்துக்கு போய் எங்களுக்கு இது விருப்பமில்லை என்று சொல்லி எழுத்து மூலமான இது கொடுத்த பிற்பாடும் இலங்கையினுடைய இந்த சமகாலத்தில் முதல் இருந்த குமார ஜெயக்கொடி போன்ற மின்சக்தி அமைச்சர் போன்றவர்கள் எங்களோட காணிகள் அந்த இடங்களை வந்து பார்வையிட்டிருக்கிறார்கள். மாவட்ட செயலாளர் வந்து பார்வையிட்டிருக்கிறார். ஆனபடியால் அது வந்து எங்களோட இயல்புக்கு ஒரு அச்சுறுத்தலாகத்தான் இந்த விடயங்கள் போய்கொண்டிருக்குது என்று நாங்கள் நினைக்கிறோம். நான் கேட்டது வந்து உண்மை பிரதேச செயலகத்தை பற்றி இல்ல, மக்கள் ஆட்சியில் இருக்கிற பிரதேச சபை. மக்கள் ஆட்சியில் இருக்கிற பிரதேச சபை என்று நான் சொல்ல வர்றது பிரதேச சபையினுடைய தவிசாளர், அதனுடைய ஆளும் கட்சியினர், எதிர்கட்சியினர், அவை என்ன சொல்றீங்க? அவர்கள் வந்து அவருக்கு முழு அதிகாரம் இருக்குது இல்ல அந்த பிரதேசத்துக்குள்ள இருக்கிற. அவர்கள் இதுவரைக்கும் இதற்கு தாங்கள் எந்த விதமான அனுமதியும் வழங்கவில்லை என்று தான் சொல்லியிருக்கிறோம். அவர் வந்து எங்களுக்கு பூனேரி பிரதேச சபையினுடைய தவிசாளர் ஸ்ரீரஞ்சன் அவர்கள் தாங்கள் இதுவரைக்கும் எந்த விதமான அனுமதியும் இதற்கு வழங்கவில்லை. ஆனால் வந்து ஆளுங்கட்சி வந்து அந்த ஆய்வு முயற்சிகளுக்கு இடம் கொடுத்திருக்கிற மொழியை தாங்கள் இதுவரைக்கும் உத்தியோகபூர்வமாக எந்த ஒரு இதுக்கும் தாங்கள் சம்மதிக்கவில்லை என்றால் பிரதேச சபை ஆளுங்கட்சி யாரு? ஆளுங்கட்சி இப்ப எங்கட தவிசாளர் வந்து தமிழரசு கட்சி தான். ஆளுங்கட்சி இன்றைக்கு நாட்டின் ஆளுங்கட்சி என்பிபிக்காரர் தான். நாங்கள் நான் பிரதேச சபை தான் அதுக்கு அவே இதுக்குள்ள ஆளுங்கட்சிக்கு தானே அதுக்குள்ள போவார். நாட்டில் என்பிபி அவர்கள் இதுவரைக்கும் தாங்களே எது விதமான அனுமதியும் வழங்கவில்லை என்றுதான் சொல்றார். இப்ப உங்களுக்கு தெரியும், இப்படியான பெரிய விஷயங்களை செய்யக்குள்ள மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் போட்டு அனுமதி எடுக்கணும் என்ற விஷயங்கள் எல்லாம் இங்க நடைமுறையில ஒரு பொறிமுறை, ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கு. அப்ப அதுல மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கிறோம் 2 பேர். ஒன்று திரு சிவஞானம் ஸ்ரீதரன், அடுத்தது திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். வேறையும் இருக்கு நம்ம திரு இளங்குமரன், அதே போல திரு ரஜீவன், திரு கலாநிதி வைத்திய கலாநிதி பவானந்த ராஜா போன்றாக்கள் இருந்தாலும் நாங்கள் அதை ஒரு என்பிபியினுடைய உறுப்பினர்களாக பார்க்கலாம்னு வைப்பமே. இப்ப தமிழரசு கட்சியினுடையதும் அடுத்தது இலங்கை தமிழ் காங்கிரஸ் 2 உறுப்பினர்கள் இருக்கிறேன். அவை என்ன அங்க சொல்லிச்சுனே அதை பற்றி அவை உங்களோட என்ன கதைச்சிச்சுன்னா உங்களோட போராட்டத்துக்கு வந்துச்சுனமா பங்கு பெற்றுச்சுனமா? போராட்டத்துக்கு வந்திருக்கேன். அவர் நேரடியாக போராட்டத்தில் பங்கு பெற்றில்லை, வந்திருக்கிறார். அதே மாதிரி கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய
நகரசபையினுடைய தவிசாளர் வந்திருக்கிறார். இல்ல நான் டிசிசி மீட்டிங்ல இந்த 2 பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதை பற்றி என்ன கதைச்சு அதை பற்றின அவர்கள் என்ன கதைத்தார்கள் என்பது சம்பந்தமாக இதுவரைக்கும் எனக்கு சரியான ஒரு விடை கிடைக்கவில்லை. இருந்தாலும் இளங்குமரன் அவர்களுடைய இளங்குமரனுக்கு பேர்ந்து வரலாம். இளங்குமரனுக்கு நான் கேட்கிறேன், உங்களுக்கு சரி, நீங்கள் ஒன்றுபட்ட மக்கள் அமைப்பினுடைய செயலாளர், நீங்க மக்கள் பிரதிநிதிகளை சந்திச்சு கேட்டீங்களா? அப்பாயின்மெண்ட் கேட்டு போய் சந்திச்சு கதைச்சிங்களா? இந்த பிரச்சனை போராடுறதுக்கு முதல் நாங்கள் ஒரு போராட்டத்துக்கு போனா தான் இதை கொண்டு வரலாம் கொண்டு வந்தா போராட்டம்ன்றது சரி. ஆனால் டிசிசியில அது பாஸ் பண்ணப்படாம செய்யறது கஷ்டம் நினைக்கிறேன். அப்ப அதுக்கு அவை நீங்க தொடர்பு கொண்டு நேர கண்டு அவர்களுக்கு நாங்கள் இதுவரைக்கும் எத்தனையோ எங்களோட உள்ளக அமைப்புகள் எங்களோட அமைப்புகளால் நிறைய கடிதங்களை அனுப்பியிருக்கிறோம். ஒரு தடவை அவர் வந்து எங்களை சந்தித்து எல்லா மக்களையும் ஒன்று கூட்டி இது சம்பந்தமாக கதைத்த போது நாங்கள் எங்களுடைய ஆட்சேபனையை தெரிவித்தோம். எங்களுக்கு இதில் உடன்பாடு இல்லை என்ற விஷயத்தை. அப்போ நீங்கள் அண்டைய கேட்கலையா? டிசிசியில் இதை போட்டவையா பாஸ் பண்ணப்பட்டதா? நீங்கள் அதை கேட்கலையா? அப்படி உண்டு இல்லை, அண்டைக்கு தினத்தில் நாங்கள் அதை பற்றி கதைக்கல. இருந்தாலும் அவர்கள் தாங்கள் இதில் மக்களுக்கு விருப்பம் இல்லாத விடயத்தை தாங்கள் அமல்படுத்த மாட்டோம் என்ற மாதிரி தான் எங்களை சொன்னார். ஓகே, இப்போ வேற இந்த காற்றாலை தொடர்பாக நீங்கள் என்ன விஷயத்தை மக்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீங்க? இப்போ அபிவிருத்தி என்பது எல்லோருக்குமே ஒரு விருப்பமான விஷயமா இருக்கும். மற்றது இந்த அபிவிருத்தியை செய்பவர்கள் வந்து அதனுடைய நல்ல பக்கங்களை எங்களுக்கு சொல்லுவார்கள். இது ஒரு பசுமை, சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லை, ஒரு தன்னிறைவான விஷயம் என்ற நல்ல பக்கங்களை எல்லாம் சொல்லுவார்கள். அதன் உடனடி நீண்டகால பாதிப்புகளை பற்றி அவர்கள் பெருசாக ஒன்றும் சொல்லுவதில்லை. ஏனென்றால் அவர்கள் தாங்கள் நினைத்த அந்த இலக்கை எட்டுவதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது ஒழிய மற்றும்படி அதில் வரக்கூடிய தாக்கங்களை பற்றி அவர்கள் பேசுவதில்லை. எங்களை பொறுத்தவரையில் எங்கண்ட இருப்பு, எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரங்கள், அவர்கள் அந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு மீள்குடியமர்வுக்கு வந்து அதுக்கு பிறகு அங்கே இருந்து தங்களை மீள கட்டியெழுப்பேக்க பல்வேறுபட்ட சவால்கள் எல்லா இடங்களிலும் உரிய வகையில் அந்த மீள்குடியமர்வு சரியான முறையில் நடந்தால் சொல்ல இயலாது. அப்போ அந்த பாதிப்புகளுக்கு அவர்கள் முகம் கொடுத்திருக்கேக்க திரும்பவும் இப்படி தேசிய வேலை திட்டம் என்ற வகையில் அவர்களுடைய இருப்பை அச்சுறுத்துறது, அவர்களுடைய எதிர்காலத்தை சிக்கலாக்குறது, அவர்களை அங்கே மீள்குடியிருந்து தொடர்ந்து இருக்க முடியாத வகையில் அவர்களை அங்கேருந்து அப்புறப்படுத்த நினைக்கிறது சம்பந்தமாக எங்களுக்கு எந்த ஒரு உடன்பாடும் இல்லை. அது சம்பந்தமாக நாங்கள் வெகுஜன போராட்டங்களை இனி தொடர்ந்து முன்னெடுக்கிற அளவுக்கு தான் நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். நாளைய நாடு நிகழ்ச்சியிலே நாங்கள் கிளிநொச்சியினுடைய பூநகிரி பிரதேசத்திலே நடைபெறுகிற சில சிக்கல்கள், அந்த மக்கள் அதுக்கு எதிராக போராடுகிறார்கள். எனவே அது தொடர்பிலே ஒன்றுபட்ட மக்கள் அமைப்பினுடைய செயலாளர் வருகை தந்திருக்கிறார். அப்போ அவர்கிட்ட இருந்து சில விஷயங்களை கேட்கிறோம். அதில் இருக்கிற சந்தேகங்கள் என்னடா, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் மன்னார் மாவட்டத்தில் இந்த காற்றாலைக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்பட்டது. அது ஒரு சில இரவுகளில் அந்த பிரச்சனை அப்படியே நின்றுட்டு மக்களும் அமைதியாகிவிட்டார்கள். அதுக்கு பிறகு என்ன நடந்திருக்கின்ற அங்கே இருக்கிற ஊடகவியலாளர்களை அல்லது நிருபர்களை கேட்டால் எங்களுக்கும் தெரியல என்றுதான் அவையும் சொல்லுகிறேன். அப்ப உண்மையில் என்ன நடக்குது என்றதை சில வேளைகள்ல எங்களுக்கு தெரியாம போகுது. ஆக அந்த ஒன்றுபட்ட மக்கள் அமைப்பினுடைய செயலாளர் இப்ப அந்த விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாங்கள் தொடர்பும் இப்ப அந்த காற்றாலையை விட்டுட்டு இன்னொரு பிரச்சனை அங்க மண் அகழ்வு என்று சொன்னீங்க, மணல் அகழ்வு என்று சொன்னீங்க. அதை பற்றி என்ன அங்க நடந்திருக்கு உண்மையில? கிளிநொச்சி மாவட்டத்தின் பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவில் 16 சதுர கிலோமீட்டர் கனிய மணல் அகழ்வுக்காக அவர்கள் வந்து உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது. 1 கிலோமீட்டர் நீளம் 1 கிலோமீட்டர் அகலம் உடைய சதுரங்களாக 16 சதுர கிலோமீட்டர். அதில் வந்து இந்த கிராஞ்சி கிராம சேவையாளர் பிரிவிலும் பொன்னாவளி கிராம சேவையாளர் பிரிவிலும் 13 சதுர கிலோமீட்டர் பிரதேசம் அதுக்காக அவர்கள் வந்து அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். அதில் வந்து கிராஞ்சியில் வந்து பிருந்தாவனத்திலிருந்து நொச்சிமுனை 6 வரையான 2 சதுர கிலோமீட்டர் பிரதேசம். அதாவது அதுக்குள்ள கடலும் 100-200 மீட்டர் கடலுக்குள்ளேயும் வரலாம், அதே போல் 600-700 மீட்டர் நிலப்பகுதியிலும் வரலாம். அதே மாதிரி அங்கே வேரவில் கிராஞ்சியோட ஒட்டின எருமதீவு கடற்கரையில் இருந்து கிட்டத்தட்ட தூண்போட்ட குடா, அதாவது இலவங்குடா பேமுனை என்று சொல்லுவார்கள், அது மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் நீளத்துக்கு போகுது. அப்போ அது கடலும் கரையுமாக சேர்ந்து போகுது. அதுக்குள்ள மக்கள் குடியிருப்புகள், தேவாலயம், மற்றது மீனவ இறங்கு துறைகள், மற்றது சேமக்காலை, இப்படியான இதுகள் எல்லாம் அகப்படுது. அதே மாதிரி நான் நினைக்கிறேன் இந்த வரலாற்றோடு தொடர்புடைய
வலைப்பாட்டில் இருக்கிற அந்த பெருக்க மரமும் அதற்குள்ளாகப்படுதுன்னு நினைக்கிறேன். அப்படியான இடங்கள் வருது. அதே மாதிரி பாலாவிலும் பெரியடிப்பாடு என்ற இடத்துல ஒரு 2 சதுர கிலோமீட்டர், அது பாலாவி மண்டக்கல்லாரோடு ஒட்டின கடற்கரையில் 3 சதுர கிலோமீட்டர் இதுக்காக அவர்கள் உத்தேசித்திருக்கிறார்கள். இப்படியான இந்த இடங்கள் அகலப்படுமாக இருந்தால் அங்கே உள்ள குடியிருக்கிற மக்கள், அவர்கள் இந்த வாழிடங்கள், தொழிலிடங்கள், அதே போல் ஆலயங்கள், அந்த இடங்கள் எல்லாம் பாதிக்கப்படும். அதுவும் நீங்க சொல்றீங்க மக்கள் வாழ்விடங்களை அல்லது மக்கள் தொழில் செய்கிற இடங்களை அல்லது வரலாற்று ரீதியாக நாங்கள் பக்குவப்படுத்தி வச்சிருக்கிற அல்லது பாதுகாத்து வச்சிருக்கிற இடங்கள் பறிபோகுன்றதான் பிரச்சனையே மட்டுமா அல்லது அங்கேயும் சுற்றுச்சூழல் பிரச்சனை இருக்குதா? அவர்கள் தோண்டப்புற ஆழத்தை பொறுத்து அது மிச்சம் பெரிய பாதிப்பை தான் கொடுக்கும். ஏனென்றால் சுற்றுச்சூழல் பாதிப்பும் வரும். ஏனென்றால் எங்களிடம் நிலத்தடி நீர் சரியான மேலே, கடலுக்கும் நிலத்துக்கும் இடையிலான உயரம் சரியான குறைவு. மழை காலத்திலேயே தண்ணி வடிகிற பிரச்சனை இருக்குது. அப்போ இவர்கள் ஏதாவது அகழ்வு வேலைகளை செய்து விட்டால் முழுக்க ஒவ்வொரு பிரதேசமாக போயிடும், கடல் உள்ளுக்கு வந்துடும். அப்போ அங்கே யாருமே குடியிருக்கல. அங்கே நெடுகோளாக்குக்கிறேன் அங்கே சில மணல் அகலப்பட்டா எங்கே கொண்டு போயின அந்த மணல் அவர்கள் சுத்திகரிப்புக்காக கொண்டு போவோம் என்று சொல்கிறார்கள். கொண்டு போய் திருப்பி கொண்டு வந்து கொட்டுவார்கள் என்ற மாதிரி சொல்கிறார்கள். இதெல்லாம் சாத்தியமாண்டு தெரியாது. இப்ப அவர்கள் நீங்க விழிக்கிறது யார்? இது இப்ப ஆய்வு நிலையில இருக்குன்னு தான் சொல்லினோம். ஒரு நிறுவனம் சுரங்க பணியகம் ஆய்வு அது கொடுத்த அனுமதியின் பேர்ல இந்த ஆய்வுகளை செய்துட்டு இருக்கணும். எப்ப இந்த வேலை நடக்குமென்று எங்களுக்கு தெரிய இல்லை. ஆனால் இதுகள் எல்லாம் மக்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு ஒரு அச்சுறுத்தலாகத்தான் இருக்கு. இப்ப அதுக்கு பிரதேச சபைகள் ஏற்கனவே முதற்கட்ட கேள்விகள் மேரத்தன் அதுக்கு பிரதேச சபைகள் இதுகள் எதற்கும் அவர்கள் அனுமதி கொடுக்கவில்லை என்றே அவர்கள் சொல்கிறார்கள். தங்கள்கிட்ட இது சம்பந்தமாக இந்த ஒரு இதுவும் தாங்கள் அது கூட அன்படவில்லை, தாங்கள் அனுமதிக்கவும் இல்லை. இப்ப நீங்க இதை நம்புறீங்களா? பிரதேச சபை அனுமதி கொடுக்காட்டி அதே மாதிரி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அனுமதி கொடுக்காமல் இப்படி விஷயங்கள் அங்க நடைமுறைக்கு வரும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்து நீங்க நீண்ட காலம் சமூக செயற்பாட்டாளராக இருந்து வாரீங்க, சமூக அக்கறை இருக்கிற ஒரு ஆள் நீங்க அப்படி நம்புறீங்களா? இல்ல அதை மிஞ்சி நடக்கும் நினைக்கிறீங்களா? இதற்குள்ள உள்குத்துகள் இருக்குதாண்டு நாங்களும் யோசிக்கிறோம். ஆனால் ஆய்வு முயற்சி என்ற ஒரு சொல்ல பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பேசாலையில் நாங்கள் ஆய்வு செய்தோம், என்ன தோண்டினமான்றெல்லாம் எங்களை கேட்கிறார்கள். ஆனால் அதை என்ன அரசியல் காரணங்களுக்காக பேசாலையில் என்ன தோண்டினார்கள் காணவில்லை என்று சொன்னார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் இது இந்த விடயங்கள் அவர்கள் கட்டாயம் செய்ய வலிக்கிட்டால் மக்களுக்கு அது பெரிய ஒரு பாதிப்பாகத்தான் போகும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், யாழ்ப்பாணத்தில் திஸ்ஸவிகார கட்டுப்பட்டு அது இப்ப தொடர் போராட்டமா போய் கொண்டிருக்குது. ஆனால் அதுக்கு எதிராக அந்த பிரதேச சபை அதாவது கட்டடம் கட்ட தொடங்கக்குள்ள அத்திவாரம் வெட்டி தொடங்கக்குள்ள அவர்கள் ஒரு வழக்கு வச்சிருந்தா சில பேர நீதிமன்றத்தால அந்த கட்டிட வேலையெல்லாம் நிப்பாட்ட சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். ஆனா கட்டி முடிஞ்சதுக்கு பிறகு இப்ப நாங்கள் அதுல நின்று போராடி கொண்டிருக்கிறதால ஏதும் பிரயோசனம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அல்லது எங்களுக்கு உடனடி தீர்வு கிடைக்கும் நினைக்கிறீங்களா? ஏற்கனவே நான் இதை கேட்கிறேன்டா, இப்ப நாங்க அங்க உங்களோட பிரச்சனையும் கிட்டத்தட்ட இதுக்கு ஒத்த பிரச்சனையா இருக்குது. இப்ப அனுமதிகள் இல்லாட்டியும் அங்க ஒன்றும் செய்ய இயலாது. ஆனா நீங்க உங்களுக்கு ஒரு அச்சம், ஒரு எதிர்ப்பு கூறலாம், நீங்க ஒரு போராட்டத்தை சொல்றீங்க, சில வேலைகளை நடந்துட்டா பேருந்து ஆக தடுக்க கஷ்டமாகவே முதலே தடுத்தா நெல்லமண்ட மாதிரி சொல்றீங்க. அதுக்கு உண்மையில சட்டம் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான, இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டினுடைய உயர் இராணுவ புலனாய்வு அதிகாரியையே கைது செய்திருக்கிறார்கள். அப்படி ஒரு சூழல் இருக்கிற இந்த சமகாலத்தில் நாங்கள் அதுக்கு எதிராக ஒரு சட்ட நடவடிக்கைக்கு போனா என்னன்ற மாதிரி ஏதாவது யோசிச்சிருக்கிறீங்களா? நாங்கள் இந்த சட்ட உதவி சம்பந்தமாகத்தான் நாங்கள் சம்பந்தப்பட்ட இல்லை உள்ளவர்களை அது சம்பந்தமாக ஒரு குழுவை அமைக்கிற சம்பந்தமாக யோசிச்சிருக்கிறோம். இதுக்கண்டில் எல்லா விடயங்களுக்கும் இப்போ தொடர்ந்து மக்கள் போராட்டங்கள் ஏற்படைக்க அதை நசுக்கிறதுக்கு பல்வேறுபட்ட வகையில் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுது. ஆளுந்தரப்பாலும் ஏனையவர்களாலும் அப்படியான முயற்சிகள் வருகுது. அப்போ அது தொடர்பில் நாங்கள் இதுக்கு பொதுவாக நாங்கள் ஒரு சட்ட நிபுணர்களோடு ஒரு கலந்துரையாடலை நிகழ்த்தவும் இதற்காக ஒரு குழுவை அமைக்கவும் தீர்மானிச்சிருக்கிறோம்.
நீதிமன்றத்துக்கு போற முடிவெடுத்திருக்கிறீங்க அப்படியா, இல்லாட்டில் இந்த குழு ஒன்று அமைச்சு நீங்கள் அவையிட்ட ஆலோசனை கேட்கிற மாதிரி யோசிக்கிறீங்க? ஆலோசனையை பெற்றுக்கொண்டு நாங்கள் அதுக்கு அடுத்த கட்டத்தை தொடருவோம். மணல் அகழ்வு என்றது வந்து இப்ப சில இடங்கள்ல தான் சில வளங்கள் இருக்கும். இப்ப நான் அதை முதல் உங்கள்கிட்ட கேட்கையில உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நீங்கள் ஆசிரியராக இருந்தபடி உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு. இந்தியாவிலேயும் இந்த காற்றாலையால நிறைய மின்சாரம் எடுக்கிறார் மின்சாரம். அதே போல ஆஸ்திரேலியாவில் பெரும்பாலும் காற்றாலை மின்சாரம் தான் பாவிக்கப்படுதான் என்று அறியக்கூடிய மாதிரி இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன், நுரைச்சோலையில இருந்தால் இப்ப எங்களுக்கு மின்சாரம் வந்து இருக்குது. நீங்கள் அப்ப படிப்பிச்சு கொண்டு அல்லது படிச்சு கொண்டு வந்துருங்களோ தெரியல. 92 நுரைச்சோலையில பாடசாலை மாணவர்கள் அந்த நுரைச்சோலை மக்கள் எல்லாம் மிகப்பெரிய போராட்டத்தை எல்லாம் முன்னெடுத்து இப்ப எந்த அது நடவடிக்கை செய்துச்சுன்னு. ஆனா அங்க அதுதான் அந்த பொருத்தமான இடம். இப்ப அதுதான் நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் இந்த மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும். இப்படி சில இடங்கள்ல தான் அந்தந்த பலங்கள் இருக்கும். அப்ப அந்த பலங்கள் இருக்கைக்குள்ள அந்த பலங்களை நாங்கள் எடுக்கணும். அது மக்கள் அதுக்கு சில எண்ணெய் இருந்ததுண்டா அல்லது இப்படி ஒரு மணல் வளம் ஒன்று அங்க இருக்குது, அது வேற எங்கேயும் இல்லை, அந்த மணல் கண்டிப்பா நாங்க சந்தப்படுத்தலாம், அதனோட அந்நிய செலவாணியா கொண்டு வரலாம்டா ஆல்டர்னேட்டிவா அந்த மக்களுக்கு ஒரு மாற்று திட்டம் ஒன்றை கொண்டு வரத்தை நீங்க புளிய நினைக்கிறீங்களா? அதாவது நான் சொல்ல வர்றது என்னென்னா, எல்லாத்துக்கும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்து எல்லாத்துக்கும் நாங்கள் சுற்றுச்சூழலை சொல்லி நாங்கள் ஒரு பொருளாதாரத்தால் வளர்ந்த அல்லது முன்னேற ஒரு நாடாக மாறணுமெண்டா அங்கே இருக்கிற இயற்கை வளங்களை பயன்படுத்த வேண்டிய தேவையும் இருக்கு. அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லா உலக நாடுகளிலும் இப்படியான காற்றாலை திட்டங்கள் இருக்கிறது. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா மலைகள் அல்லது கடற்கரை பிரதேசம் மக்கள் குடியேறப்பட்ட இடங்களில் அப்படியான இடங்களை தான் கூட பயன்படுத்தி இருக்கிறார்கள். இப்படி மக்கள் குடியிருப்புகள் தென்னந்தோப்புகளை அழித்து, அதாவது ஒரு காற்றாலைக்கு அந்த 7 ஏக்கர் எடுக்க முயற்சி செய்ய குறைந்தது 500 தென்னம்பிள்ளைகள் பயன் தரக்கூடிய தென்னைகளை அழிக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்குது. அப்போ இதே அரசாங்கம்தான் குறும்பட்டியை சாப்பிடுதுன்ட்டு கொஞ்ச நாளைக்கு முதல் குரங்கு எண்ணெய் விட்டது. அது உங்களுக்கு தெரிந்திருக்கும் நினைக்கிறேன். அதே போல் நாய் அரிசி சோறு சாப்பிட்றதால அரிசி விலை கூடுதுன்னு சொன்னவர்கள். இது தெங்கு முக்கோண வலயத்துக்கே எங்கட பிரதேசம் இருக்குது. அதுக்காக ஏற்கனவே நான் நினைக்கிறேன் 1600 மில்லியனை கிட்ட இந்த வடக்கின்ற தெங்கு முக்கோண வலயத்துக்கு ஒதுக்கி இருக்கு. அப்போ ஏற்கனவே ஒரு ப்ரொஜெக்ட் ஓடிக்கொண்டு இருக்கேக்க அதே இடத்துக்குள்ள மீளவும் இந்த காற்றாலை திட்டத்துக்காக 2500 மில்லியன் அமெரிக்க டாலரை கொண்டு கொட்டுறது ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு ப்ரொஜெக்டை அழிக்கிற மாதிரி தானே இந்த வேலை திட்டம். அப்போ ஒரு இடத்தை ஒரு திட்டத்துக்காக ஒதுக்கினால் அதே இடத்துக்குள்ள இன்னொரு திட்டத்தை கொண்டு செருகிறது இந்த வகையில் பொருத்தம்ன்ட்டு எனக்கு தெரியல. ஆனால் நிறைய இடங்கள் இருக்குது. ஆக்காட்டி வழி, நாயாற்று வழி, பாலியாற்று வழி போன்ற இடங்கள் காடுகள் அழிக்க தேவையில்லை. கடற்கரை ஓரம் மற்றது இவர்களுடைய காற்றாலை 360 டிகிரியிலே இந்த பக்கமும் சுழறக்கூடிய ஒரு காற்றாலை தானே. காற்று வரக்கூடிய திசையை நோக்கி திருப்பி விடலாம் தானே. அப்போ அவைக்கு அவர்கள் கேட்கிற இடத்தை தான் கட்டாயம் கொடுக்கணும் மட்டும் இல்லை. ஏற்கனவே ஒரு திட்டத்துக்காக ஒரு இடத்தை ஒதுக்கினால் அதில் அந்த திட்டத்தை செய்யுங்க. அடிக்கடி வேறு திட்டங்களை செய்ய ஏற்கனவே ஒதுக்கின காசுகளும் வீண் தானே. அப்போ அதுக்கு நாட்டின் பொருளாதாரத்தை பாதிக்கும் தானே. நான் அதை கேட்கல. நான் உதாரணத்துக்கு அதான் இந்த விஷயங்களை சொன்னா, அதாவது இந்த கேள்வி என்னண்டா, ஒரு இயற்கை வளம் ஒரு இடத்துல இருக்குது. உதாரணமாக மன்னார்ல எண்ணெய் வளம் இருக்குது. இப்ப எங்கட நாட்டுல எண்ணெயால தான் நாங்கள் நிறைய டாலரை நாங்கள் வெளியே விட வேண்டி இருக்குது. அதுதான் எங்களுக்கு இன்றைக்கு இருக்கிற ஒரு பாரிய சிக்கல். இப்ப சாதாரண மக்கள், அன்றாட வேலைக்கு போகிற மக்கள் பெரும்பாலும் சரியான உணவு உண்ண முடியாத நிலைக்கு இன்றைக்கு இருக்கிறோம்னா எங்கட பொருளாதாரம் வெளியில போகுது, அல்லது எங்கட காசு எங்கட உழைப்பு வெளியில போகுது. அதுக்கு காரணம் பெரும்பாலும் பெரிய காரணம் இந்த பெட்ரோலியம் அல்லது எரிபொருள். அப்ப மன்னார்ல எரிபொருள் இருக்கண்டா நாங்கள் இல்ல எங்கட வாழ்விடங்களை தெரியலாது என்று அவர்களோட ஆராய்ச்சியில உண்மையில கண்டுபிடிக்கப்பட்ட அவர்கள் அந்த இடத்தை கொடுக்கலாமா கொடுக்க கூடாது, அதைத்தான் நான் சொல்றேன். அதாவது இந்த கேள்வி இயற்கை வளம் அப்படி இந்த இடத்துல தான் இருக்குது, அங்க வேற இடத்த இல்லை. இந்த கண்டுபிடிச்ச பிறகு அது கட்டாயம் நாட்டுக்கு கொடுக்கணும் என்ற ஒரு பிரச்சனை வந்து அங்க இருக்கிற மக்கள் அல்லது அங்க குடியிருக்கிற மக்கள் அல்லது அங்க தங்களோட பூர்வீகமா அந்த இடத்தை வச்சிருக்கிறார்கள், அந்த இடத்தை பதிலாக இன்னொரு இடம் கொடுக்கணும்ன்றதுல மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. ஆனா கொடுக்கணுமா இல்லையா பற்றி நீங்க ஒரு ஆசிரியரா என்ன சொல்றீங்க? அந்த இடத்தை கொடுக்கணுமென்று சொல்லி அப்படி ஒரு பாரம்பரிய பூர்வீக இடங்களில் வசிக்கிற மக்கள் அதற்கு சம்மதிக்க மாட்டார்கள். அவர்கள் வேறொரு பொருத்தமான இடங்கள் இல்லாத பட்சத்தில் ஒரு இடமுமே இல்லை என்றால் பிறகு கடைசி அதை பற்றி நாங்கள் பேரம் பேசலாமே ஒழிய நிறைய இடங்கள் இருக்குது. அப்படி இருக்கேக்க
ஒரு மீள்குடியமர்வு பிரதேசத்துக்கு அதுக்கு ஏற்கனவே நீங்க அப்படின்னா இல்ல நான் ரெண்டையை மட்டும் கேட்கிறேன். ரெண்டை வந்து மன்னார்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கு சொல்லிடுறேன். அதைத்தான் நான் கேட்கிறேன். அப்படி அங்க இருக்கிறதெல்லாம் உறுதி செய்யப்பட்டா விஞ்ஞான ரீதியாக அந்த இடம் கொடுக்கணுமா இல்லது இல்ல அதையும் நாங்க ஆனா இன்னொரு சட்டம் அரசாங்கத்தில் இருக்கு. அப்படி நிலத்துக்கு கீழே ஏதாவது இருக்கும் எடுக்கலாம்னு அரசாங்கம் எடுக்கலாம். அதுக்கு அங்க இருக்கிற மக்களுக்கு அதுக்கு பதிலா ஒன்றை செய்து போட்டு அது வேற. நாங்க இருக்கிற மக்கள் அதை விரும்புவார்களா? அது அப்படி அதான் என்ற கேள்வி. மக்கள் அதை விரும்புவார்கள் என்று நாங்கள் அதை மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு வைத்து தான் செய்யணும். மற்ற இந்த திட்டங்களை கூட இதுவரைக்கும் அவர்கள் மக்களோடு வந்து கலந்துரையாடவில்லை. எத்தனை மக்களுக்கு விழிப்புணர்வூட்டல்கள் செய்தார்கள் ஆளுங்கட்சி அல்ல இந்த அமைப்புகள் நிறுவனங்கள் அல்லது இதில் சம்மந்தப்பட்டவர்கள். இது சம்பந்தமாக எந்த ஒரு தெளிவூட்டலும் இல்லாமல் மக்களை வந்து கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல விட்டுட்டு அவர்கள் தங்கள் பாட்டுக்கு தான் இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் மக்கள் வந்து முக்கியமாக தெளிவூட்டல் இல்லாதால் கூடுதலான குழப்பங்களும் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று தெரியாத ஒரு நிலைமையும் தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறது. நீங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தொடர்பு கொண்டு ஏதாவது அங்கு அவர்கள் என்ன விதமான இந்த இடம் தான் இருக்குது, இந்த இடத்தை விட வேறு இடம் இருக்கு அப்படி ஏதாவது நீங்கள் யாழ் பல்கலைக்கழகத்தை தொடர்பு கொண்டு ஏதும் அவருடைய நிபுணத்துவ ஆலோசனைகள் பெற முயற்சி செய்தீங்களா? இப்ப நீங்க சொல்றீங்க என்ன செய்ய போயினோம்னு எங்களுக்கு தெரியல, அதாலதான் மக்கள் குழம்பு இனம்ன்ற மாதிரி சொல்றீங்க. அந்த உங்களோட விழிப்புணர்வுக்காக தெளிவூட்டலை விட உங்களுடைய மக்களுடைய விழிப்புணர்வுக்காக ஏதாவது பல்கலைக்கழகங்களை நிபுணத்துவ ஆலோசனை பெறறதுக்கு ஏதாவது முயற்சி செய்திருக்கிறீங்களா? இப்போ அடுத்த கட்டமாக இந்த முயற்சிகள் சில விஷயங்கள் சட்ட ஆலோசனை மாதிரி இந்த விஷயமும் அடுத்த கட்டமாக நாங்கள் அதை தொடர்றதுக்கு இருக்கிறோம். அவர்கள்ட்ட ஒரு தெளிவூட்டலை பெற்றுக்கொள்வது. மற்றது மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் ஆய்வறிக்கை மாதிரி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் ஒரு இதுக்கான ஒரு ஆய்வறிக்கை ஒன்று புறப்பட இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் அதை அடுத்த கட்டமாக தான் நாங்கள் பார்க்குவோம். இதை விட நீங்கள் இன்னும் ஒரு 3 பிரச்சனையோட நீங்க போராடி கொண்டிருக்கிறீங்க. ஒன்று இந்த காற்றாலை, அடுத்தது கனிய மணல் அகழ்வு, அடுத்தது சுண்ணக்கல் பிரச்சனை. சுண்ணக்கல் பிரச்சனை பற்றி என்ன சொல்றீங்க? அதுங்கிற நீர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. சுண்ணக்கல் பிரச்சனையும் இதே போலதான். அவர்கள் வந்து சுண்ணக்கல்லுக்காக தெரிவு செய்த இடம் கிராஞ்சி கிராம சேவையாளர் பிரிவுக்குள்ளேயும் ஒரு பெரிய துண்டு ஏற்கனவே அவர்கள் முதல் 1 தொடக்கம் 9 துண்டுகளாக நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு துண்டும் கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கர் அளவில் பிடிச்சி ஒரு துண்டுகள் போட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி பொன்னாவளியிலும் அதே போல் 100 ஏக்கர் கிட்ட வரக்கூடிய பெரிய பெரிய துண்டுகளாக 18 துண்டுகள் அதை அந்த ஜிபிஎஸ்ஸில் மார்க் பண்ணி இருக்கிறார்கள். ஆனால் அங்கே ஒரு சிலருடைய காணிகளையும் அவர்கள் வாங்கி அங்கே ஒரு நிறுவனம் வந்து அங்கே நிலை கொண்டிருக்குது. அப்போ அங்கேயும் உள்ள பிரச்சனை என்னென்றால் இவர்கள் சுண்ணக்கல்லுக்காக நிறைய குழாய் கிணறுகளை ஏற்கனவே அடித்து விட்டார்கள். அதே போல் நிறைய ஆழத்துக்கு தோண்ட போகிறார்கள். இப்போ ஒரு 300 அடி அப்படி ஆழம் தோன்றதா இருந்தால் முழுக்க கடல் வந்து மழை காலத்தோடு உள்ளுக்கு வந்துடும். உள்ளுக்கு வந்தால் அது வந்து பெரிய அளவில் சுற்றுச்சூழல் பாதிப்பை உண்டாகக்கூடிய வேலையாக இருக்கும். மற்றது இவ்வளவு ஆழத்துக்கு நிலத்தை தோண்டி அதன் மண்ணை அடி மண்ணை மேலே எடுத்து மேல் மண்ணை அடியில் கொண்டு போனால் அந்த இடங்கள் பிறகு வந்து மக்கள் குடியிருப்பதற்கு ஏற்ற இடமாக இருக்காது. அதான் மிகப்பெரிய இது. மற்ற இந்த கிராஞ்சி வீரவில் வலைப்பாடு பொன்னாவளி பாலாவி இந்த கிராமங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு குடிநீர் உள்ள நல்ல ஒரு வசதி உள்ள இடம் கிராஞ்சி. அப்போ இந்த இடத்தை நீங்கள் இந்த விதமாக கிண்டி அந்த இடத்தின் நிலத்தடி நீரை மாசுபட செய்தால் அந்த பிரதேசங்களில் யாருமே குடியிருக்க இல்லாத நிலைமை தான் உருவாகும். அப்படி செய்தால் அந்த மக்கள் வந்து வெறுமனே ஒரு நகர்ப்புறத்தில் இருக்கிற மக்கள் அல்ல. அப்போ அவர்கள் வந்து விவசாயம் கால்நடை வளர்ப்பு இப்படி நிறைய விஷயங்களை செய்கிறவர். இப்போ குழாய் தண்ணியில் வந்து அப்படியான வேலைகளை செய்து கொள்ள முடியாது. அது நகரத்தில் இருக்கிறவர்களுக்கு தான் ஒரு குழாய் நீருக்குள்ளார குடிநீரை கொடுத்து அவர்கள் தங்களுடைய சின்ன சின்ன வேலைகளை நிறைவேற்றி கொண்டு இருக்கலாம். விவசாய பூமியில் இருக்கிற மக்கள் அந்த இடத்தை அந்த தொழிலைத்தான் அவர்கள் செய்ய விரும்புவார்கள். அந்த வகையில் இப்படியான அபிவிருத்தி திட்டங்களை வேறு பொருத்தமான இடங்களில் மேற்கொள்வது தான் பொருத்தமாக இருக்கும். முக்கியமாக மக்களோடு இது சம்பந்தமான விழிப்புணர்த்தல் விஷயங்களை கலந்துரையாட வேண்டியது சம்பந்தப்பட்ட தரப்புகள் கட்டாயம் அதை மேற்கொள்ள வேண்டும் என்பது நான் விரும்புகிறேன். நாளைய நாடு நிகழ்ச்சியிலே பூநகிரி ஒன்றுபட்ட மக்கள் அமைப்பினுடைய செயலாளர் வருகை தந்திருக்கின்றார். அவர் அந்த பூநகிரியில் இருக்கிற 3 பிரதான பிரச்சனைகளை பற்றி மக்களும் அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுடைய பிரதிநிதியாக அந்த மக்கள் சார்பாக வந்திருக்கிறார். அப்ப நாளைய நாட்டுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அல்லது ஒரு ஆள் ஒரு விஷயம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்றால் அந்த விஷயத்தில இருந்து எங்களுக்கு சந்தேகம் வரும். ஏன் இப்படி செய்திருக்கலாம் தானே என்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யோசிப்பீங்க. அதுல
நாளைய நாட்டுக்கு எப்படி சந்தேகங்கள் வருது, எப்படி அதுல ஏனவே இப்படி செய்யல அப்படி செய்யலாம் தான் என்று வர விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு நாங்கள் தெளிவடையலாம் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப செயலாளர் அவர்களே நீங்க நிறைய விஷயங்களை சொல்லி கொண்டு வந்தீங்க. அதுல நீங்க முக்கியமா சொன்ன விஷயம், சில வேளைகள் இது நல்ல திட்டமாக கூட இருக்கலாம், எடுகோலாக சொன்னீங்க. சில வேளை நல்ல திட்டமாக கூட இருக்கலாம். ஆனா எப்பவுமே இப்படி அபிவிருத்தி வேலைகள் செய்யவர்கள் நல்ல பக்கத்தை மட்டும்தான் காட்டுவின. அதனுடைய சாதகமான விஷயத்தை காட்டி போட்டு பாதகமான விஷயத்தை காட்டுற இல்லைன்ற ஒரு பயம், அச்சம் உங்கள்கிட்ட இருக்கு. அடுத்தது உங்கள்கிட்ட யாருமே வந்து அதை உங்கள்கிட்ட உங்களுடைய மக்கள் அதால பாதிக்கப்படுறன்னு நீங்க சொல்ற அந்த 10,000 மக்களில் அந்த மக்களுடைய பிரதிநிதிகளை அல்லது மக்கள் தலைவர்களை அல்லது சமூக தலைவர்களை யாரும் தெளிவுபடுத்தல அல்லது அதை பற்றி ஒரு விழிப்புணர்வை தெரியல என்று சொல்றீங்க. ஆனா எங்களுக்கு ஒரு 500 இருக்கு, எல்லாம் முடிஞ்சு போடு இளமங்கடா நாங்கள் எல்லாம் வெட்டி துளைக்க போறோம் என்று சொல்லிடுவார்களோ என்ற ஒரு பயம் உங்கள்கிட்ட இருக்குது என்றது உங்கள்கிட்ட பதிலிருந்து விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. நாளைய நாட்டுக்கு வர சந்தேகம் என்னென்றா, உங்களுக்கு தெரியும் தகவல் அறியும் உரிமை சட்டம் நாட்டிலே இருக்குது. அதுல இந்த இலங்கையில எத்தனை ராணுவம் இருக்குது, பாதுகாப்புக்கு எத்தனை போலீஸை வச்சிருக்கிறீங்க அல்லது நேவியை வச்சிருக்கிறீங்க அப்படியான விஷயங்களை கேட்டா மட்டும் தராயினம். ஏனென்றா தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற அல்ல தேசிய பாதுகாப்பு தொடர்பான விஷயங்கள் தவிர மிச்ச விஷயம் எல்லாம் அதை தரத்தான் வேணும், அதை தெரியலான்னு சொல்லியலாது. அப்ப நீங்க சொன்னீங்க கணவருக்கு கடிதம் எழுதிட்டம் எங்களுக்கு பதில் வேற இல்லைண்டு, டிசிசியில என்ன முடிவெடுத்தவ நீங்க டிசிசிட்டையும் அறிய இல்லை. அப்ப இதையெல்லாம் நீங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்குள்ளால போயிட்டு டிசிசி இந்த முடிவுகள் பிரதேச சபையில என்ன முடிவு எடுத்திருக்கணும் என்றதில் அறிய முயற்சி செய்ய இல்லையா? நாங்கள் வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்குள்ளால தான் இந்த எத்தனை காற்றால ஆறாருடைய காணிகளுக்கு வருகுது என்ற விவரங்களை அறியக்கூடியதாக இருந்தது. டிசிசி மினிட்ஸு நாங்கள் இதுவரைக்கும் எடுக்கல, அதை எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. பொதுவாக முந்தைய காலங்களில் எல்லாம் ஏதாவது நாங்கள் ஒரு கடிதத்தை எங்களுக்கு மேலே உள்ள அதிகாரிகளுக்கு போட்டால் அந்த கடிதம் கிடைத்தது என்றாவது உடனே ஒரு பதில் ஒன்று வரும். இந்த பிரச்சனைகளில், இந்த காற்றாலை திட்டம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் ஜனாதிபதி, ஆளுநர், அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர், பிரதேச சபை, மற்றது அரசியல் கட்சிகள் எல்லாருக்கும் நாங்கள் கடிதத்தை எங்களுடைய அமைப்பு மட்டுமல்ல, உள்ளக அமைப்புகள் கிட்டத்தட்ட 14-15 அமைப்புகள் இதுவரைக்கும் கடிதம் போட்டிருக்கு. அதில் பெரும்பாலான இதுகளுக்கு சரியான பதிலே கிடைக்கவில்லை. ஆக முதல் நாங்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பிய கடிதத்துக்கு மட்டும் இந்த சஸ்டெயினபிள் எனர்ஜி மினிஸ்ட்ரிகிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன்னு சொல்லி ஒரு கடிதம், அவை கேட்ட கடிதத்தின் ஒரு பிரதி மட்டும் வந்திருக்கிறதை ஒழிய வேறு யாரும் இந்த கடிதம் கிடைத்தாண்டு கூட சொல்ல இல்லை. எல்லாம் பதிவு கடிதமாக அனுப்பப்பட்ட கடிதங்கள். அப்போ அதில் பதிவு எல்லா விடயங்களையும் நாங்கள் வைத்திருக்கிறோம். இப்போ அடுத்த கட்டமாக தான் நாங்கள் இந்த நீங்கள் சொன்ன விஷயங்களையும் மேலதிகமாக எடுக்கணும். ஏனென்றால் எங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியுமென்று நாங்கள் சொல்ல மாட்டோம். இது வந்து எங்களுக்கு ஒரு புதிய அனுபவம். இப்படி ஒரு பிரச்சனை வந்து இப்படி ஆக்களுக்கு மேலே அந்த விஷயம் நடத்தப்படுகிற விடயம் வந்து எங்களுக்கு ஒரு புதிய விடயம். இப்போ உங்கள்கிட்ட நாங்கள் வந்ததால் இன்னும் கொஞ்சம் கூடுதலான தகவல்களை அறியக்கூடியதாக இருக்கிறது. இப்போ நீங்கள் ஆசிரியராக இருந்த நீங்கள் எத்தனையோ அதிகாரிகளோட வேலை செய்திருப்பீங்க. அதே மாதிரி எத்தனையோ பெற்றோர்கள் அதில் ஒரு நேர்முறையாக அல்லது அறத்தோட உங்களை அணுகின பெற்றோர் இருப்பினும் அறத்தை விட்டுட்டு வந்து பிள்ளை நான் நினைக்கிறேன் நீங்கள் படிப்பிக்கிற காலத்தில் மாணவர்களுக்கு அடிக்கலாம். இப்போ முன்னாள் வடக்கு மாகாண கல்வி அமைச்சர் எனக்கு அடிக்கி நான் மனித உரிமைக்கு போயிருந்தா அவர் வாழ்க்கையில் வெளியில் வந்திருக்கிறார். அப்ப இப்ப அப்படி இல்லை, இப்ப நிலைமை மாறிட்டு நினைக்கிறேன். என்றாலும் நீங்க அவ்வளவு பேரை சந்திச்சு கொண்டுதான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. அப்ப இப்ப இந்த கேள்வி என்னன்னா, நீங்கள் ஒரு கடிதம் ஒன்று கொடுக்குறீங்க, இப்ப அதுக்காக பதில் தராட்டி அடுத்து எழுத்து மூலம் பதில் தராட்டி அடுத்து நாங்க என்ன செய்யலாம்? இது நாங்கள் அடுத்த தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்குள்ளால முயற்சி எடுக்கலாம்னு நினைக்கிறோம். அதுதான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப நீங்க டிஎஸ்ஐ கடிதம் போடுறீங்க, டிஎஸ்க்கு பதில் போட இல்லைன்னா நாங்கள் டிஎஸ்னுடைய உயர் அதிகாரிகிட்ட போறோம். உயர் அதிகாரியும் அதுக்கு அவருக்கு நீங்க கடிதம் போட்டுருக்கீங்கன்னு சொல்றீங்க. அரசாங்க அதிபருக்கு அரசாங்க அதிபருக்கும் கடிதம் போட்டுருக்கீங்கன்னு சொல்றீங்க. நாங்கள் முதல் அனுப்பின ஜனாதிபதிக்கு அனுப்பின கடிதத்தின் பிரதி எல்லாருக்குமே போட்டாங்க. ஆளுநர்ல இருந்து, ஜிஏல இருந்து, ஏஜிஏல இருந்து எல்லாருக்குமே பிரதி போட்டிருக்கிறோம். அரசியல் கட்சிக்காரர்களுக்கும் அந்த பிரதியை அனுப்பியிருக்கிறோம். அரசியல் கட்சிக்காரரும் பதில். ஆக அதுல சிவஞானம் ஸ்ரீதரன் ஒரு ஆள் மட்டும்தான் அந்த நண்டுக்கு சொல்லி ஒரு கதை கேட்டவரை ஒழிய மற்ற எல்லாரும் ஒரு மௌனம் காத்து கொண்டிருக்கிறார். அதுகள் எல்லாம் எங்களுக்கு ஒரு ஒரு பூடகமாக என்ன இது நடக்குதுன்றது எங்களுக்கு ஒரு அவர்கள் உண்மையிலே என்ன செய்ய போகிறார்கள் என்பதை விட எங்களுடைய
அச்சம் கூடுதலாக. நீங்கள் அப்ப அடுத்து சட்ட அணுகலைத்தான் மேற்கொள்றதாம் என்று யோசிச்சிருக்கிறீங்க. நீங்க பூநகரி என்றபடியா நான் கேட்கிறேன், பூநகரியில தண்ணி தட்டுப்பாடு இருக்கு கன்னடங்கள்ல, உங்களுக்கு தெரியும். இரண்டமடுக்குள்ள தண்ணி இப்ப பூநகரிக்கு வருகுதா? பூநகரிக்கு வருது, எங்களோட இடங்களுக்கு வரையில்லை. எங்களோட இடங்களுக்கு எங்களுக்கு ராஞ்சி இதுல இருந்து தான் போகுது. அதே மாதிரி அங்கே ஜெயபுரத்துலேருந்து லைன் ஒன்று எடுக்கினோம், அது இப்போதைக்கு அது செய்து முடிகிற மாதிரி தெரியல. எங்களுக்கு கிராஞ்சியில் போதுமான அளவு நல்ல தண்ணி இருக்குது. அந்த தண்ணி தான் வேரவில், வலைப்பாடு, பொன்னாவளி அந்த பக்கத்தில் உள்ள மக்களுக்கான குடிநீருக்காகவும் பயன்படுது. எங்களோட தென்னைகளுக்கும் அந்த தண்ணி தான் பயன்பட்டு கொண்டு இருக்குது. இப்போ கிளிநொச்சி பூநேரி கிளிநொச்சியில் இருக்கிறபடியா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்கிறேன். கிளிநொச்சி மக்கள் யாழ்ப்பாணத்துக்கு தண்ணி தரையில்லை, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏனென்றால் இந்த பிரச்சனையில் நீங்கள் ஒரு விவசாயியாக இருந்து அந்த விவசாய நடைமுறைகளை பின்பற்ற ஆளாக இருந்தால் உங்களுக்கு விளங்கும். சாதாரணமாக அந்த தண்ணி விடுகிற நேரம் வயலில் மண்வட்டி வச்சு கொண்டு ஒரு ஆள் கொத்து போடுற கட்டங்கள் எல்லாம் இருக்குது. அப்படின்னா நீங்கள் அந்த இதுக்கு ஒரு சரியான சொல்யூஷனை சொல்லி அவ்வளோ பேரையும் ஒரு மட்டுப்பாடாக அந்த விவசாயத்தை வயல் வேலைகளை செய்யணும், இல்லை அதை நிறுத்தணும். ஏன்னா இங்கேயும் தண்ணி தேவைப்படுற நேரம் அங்கேயும் தண்ணி பிரச்சனை கொண்டு வரும். ஒரு மழை காலத்தில் நீங்கள் தண்ணி கேட்டால் தாராளமாக கடலுக்கு போகிற தண்ணியை தேவையான தண்ணியை தருவார்கள். இங்கேயும் அந்த நேரத்தில் தண்ணியை நீங்கள் எங்கே விட்டு வைக்கிறேன்னு தெரியாது, மழை தண்ணி இங்கேயும் இருக்குது. அப்படின்னா நீங்கள் மழை காலத்தில் அங்கே வர தண்ணியை எங்கேயாவது சேமித்து அதை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த இதை விஸ்தீரிச்சா பயன்படுத்தலாம். அது அந்த இரண்டமடு குள திட்டமே அப்படித்தானே, அந்த ஏற்கனவே இருக்கிற பண்ட் இப்ப அந்த பண்டு உயர்த்தியல அப்படியே தான் இருக்குது. அந்த நீங்க சொல்ற மழை காலத்துல வர தண்ணிய கொள்ளளவை கூட்டுறது 2 அடி, ஏதோ அந்த பண்டை 2 அடி கூட்டி அந்த தண்ணியை தான், அதாவது மேலதிக நீர். இப்ப கிளிநொச்சி விவசாயிகளுடைய விவாதம் எங்கிற நிகழ்ச்சிக்கு எல்லாம் அந்த நேரம் பிரச்சனை நடக்க எல்லாம் அதை பற்றி கழிச்சிருக்கணும். அவை சொல்றேன் என்னடா மேலதிக நீரே இல்லை, இப்ப எப்படி மேலதிக நீரை நாங்க உங்களுக்கு தாரதுண்டு. ஆனால் அந்த திட்டம் அப்படி என்று சொல்லி சொன்னால் 2 அடியை கூட்டி அதுல வர தண்ணி. அப்ப அப்படியெல்லாம் சிறுபோ செய்ய அந்த பழைய அளவிலேயே வச்சு கொண்டு இருக்கணும். மேலதிகமாக கூட்டுற தண்ணியை எடுத்து பயன்படுத்துகிற மாதிரி நீங்கள் அதை மேலதிகமாக சம்மந்தப்பட்டவர்களோடு தான் கூட கதைக்க வேணும். எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் இந்த இப்படி மண்வெட்டியால் கொத்துப்பட்ட ஆக்கள் பிரச்சனைகளெல்லாம் பார்க்குறோம். தண்ணி பிரச்சனைக்காண்டி எல்லாம் அண்ணன் தம்பி மச்சான் சகோதரமாக இருக்கிறவங்களுக்கே தண்ணி பிரச்சனை வந்தோடனே ஒரு ஆள் கொத்துப்பட்டு ஆஸ்பத்திரியில் நிற்கிறத பார்க்குறோம். விவசாயம் பயிரிடுதா எல்லாருமே அப்படித்தான். ஒரு அந்த தொழிலில் ஈடுபடுறவர்களுக்கு தான் அதனுடைய தாக்கம் தெரியும். அதே மாதிரி குடி தண்ணி கட்டாயம் வேணும். குடி தண்ணியை மாட்டேன்னு சொல்ல மாட்டோம். இப்போ கிராஞ்சியில் கூட ஏற்கனவே இந்த குடி தண்ணீர் வேரவில் விலைப்பாட்டுக்கு அனுப்பிக்க ஏற்கனவே சாதாரண கிணறுகள்லாம் 10 அடி ஆழம் தான். இதுக்காக அவர்கள் 14-15 அடி ஆழத்துக்கு வெட்டி தண்ணி இறக்க வலிக்கிற தென்னம்பிள்ளைகள், அந்த கிணறுகளுக்கு பக்கத்தில் இருக்கிற தென்னம்பிள்ளைகள் எல்லாம் பாட தொடங்க மக்கள் அதை சம்பந்தமாக ஆட்சேபனைகளை தெரிவித்தார்கள். இருந்தாலும் குடிக்கிற தண்ணின்றதுக்காக அதை நாங்கள் மறுக்க இயலாது. அதில் நீங்கள் பாசனம் செய்து வேறு வேலைகள் செய்ய இயலாது. ஏனென்றால் நாங்களே இங்கே தென்னம்பிள்ளைகள் வாடுது. அப்போ இது ஒரு உணர்வு சார்ந்த பிரச்சனை, நடைமுறை பிரச்சனை மட்டுமில்லை, உணர்வு சார்ந்த பிரச்சனை. அது ஒரு கௌரவ பிரச்சனையாக எடுக்காமல் மழை காலத்தில் வரக்கூடிய தண்ணியை தேக்கி பயன்படுத்தக்கூடிய, அதாவது முந்தி போராட்ட காலங்களில் எங்களுக்கு சொன்னார்கள். அப்போ நடந்த ஒரு பொருண்மைய கருத்தரங்கில் ஆனரவையும் அதே மாதிரி இங்கே கௌதாரி முனியை மறைச்சு இந்த தண்ணியை அப்படியே எடுத்து இதை நன்னீர் ஏரியாக மாற்ற வேணும். அது அவர்கள் சொன்ன கதை. அப்போ அப்படி செய்திருந்தால் 2 பக்கம் உவரும் இல்லாமல் போயிருக்கும், உங்களுக்கு போதுமான அளவு குடிநீரும் கிடைத்திருக்கும். அது என்ன செய்கிற இப்போ அதெல்லாம் கைமீறி போயிட்டு. ஆனால் அந்த திட்டங்களை அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியாது என்று நாங்கள் சொல்லலாம். அது என்னென்றா எங்களோட பிளானிங் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் இருக்கிறோம், திட்டமிடல் அதிகாரிகள் இருப்பின. ஆனால் அவர்கள் சரியாக நடந்து கொள்ற இல்லை. அதை பற்றி கேட்டாலும் நாங்கள் ஊடகங்களுக்கு கதைக்கக்கூடாது ஒற்றியை பதில சொல்லி போடுவினேன். அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. மற்றது இந்த குளம் அல்லது விவசாயத்தில் எனக்கு ஒரு நெடுகவே ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. நீங்கள் கேட்டால் நீங்கள் இப்ப யோசிக்கலாம் அதை பற்றி. இப்ப என்னண்டா உங்களுக்கு தெரியுமோ தெரியல, அந்த எங்களோட அரிசி இருக்குத்தானே, அதுல பியர் தான் செய்யறேன். விவசாயிகள் அரிசிக்கு உரிய விலையை கொடுத்து பெற்று அதை சரியா செய்தால் இதாக இருக்கும். அவங்க பியர் கம்பெனிக்காரன் தான் கூடின விலையை கொடுத்து வாங்குறாங்க. இதான் இருக்கிற பிரச்சனை. அப்ப இங்க நாங்க நீரை கொடுக்குறோம். அரசாங்கம் எல்லாருக்கும் தான், சிங்கள ஏரியாவிலேயும் தான் தமிழ் ஏரியா தான் நீர் பங்கீடு கொஞ்சம் காசு தானே கட்டுறோம். ஆனா அது நீருக்கு வேற விலை கொடுத்து அது வெளிநாட்டில இருந்து இறக்குமதி, இப்ப இந்தியா போன்ற நாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யற அரிசியை இறக்கினால் இங்க இருக்கிற விலை சரியா குறை.
அப்ப இந்த சனத்துக்கு இன்னும் குறைவா, அதாவது விவசாயிகள் இல்லாத மற்றவர்களுக்கு அரிசி விலை இன்னும் குறைவா எடுக்கலாம். ஆனால் அவர்கள் ஒரு விலையை கொடுத்து இறக்கினா இங்கே இருக்கிற விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்ற ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப உரமானியம் கொடுத்து தண்ணியை கொடுத்து அதுல மதுபானங்கள் எல்லாம் உற்பத்தி செய்யற அளவுக்கு அரிசி போகுமெண்டா ஒரு கேள்வி இருக்குல்ல, என்னத்துக்கு நாங்கள் இந்த விவசாயத்தை செய்யணும்ன்ற ஒரு பிரச்சனை இருக்குல்ல. இப்படி ஒரு கேள்வி கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன மொக்கன் மாதிரி கதைக்கிறான் என்ன பேசுவீங்களா, இல்லாட்டி இதுக்கு புறத்தால பொருளாதாரம் இருக்குன்னு யோசிப்பீங்களா? எதெண்டாலும் பரவாயில்ல சொல்லுங்க. இல்ல இந்த கேள்விக்கு எனக்கு பயமா இருக்கிறது. சுய பொருளாதாரத்துல தங்கி நிற்கிறதான் கடந்த காலத்துல இருந்தவர்கள் எல்லாம் எங்களுக்கு தந்தார்கள். அந்த அறிவூட்டம் தான் பொருண்மைய அமைப்புகளால் எங்களுக்கு ஊட்டப்பட்டது. அதனால்தான் பல விவசாய நிலங்கள் இன்றைக்கும் வனவள திணைக்களம், வனஜீவராசிகள் திணைக்களம் கொண்டு போக வேண்டி வந்தது. எங்கள்ட பொருளாதார தடை, பல நிலங்கள் பயிர் செய்யப்படாமல் கிடந்தது. அந்த இடங்கள் எல்லாம் மீள்குடியமர்வோடு அவர்கள் எல்லைக்கல்லுகளை போட்டு அதுகளை அடையாளப்படுத்தி அவர்கள் அந்த இடங்களெல்லாம் பிடித்து கொண்டார்கள். இப்போ இருக்கிற இடங்களே சொற்பமான இடங்கள்லாம் எங்கள்கிட்ட இருக்குது. நிறைய இடங்கள் மற்ற அரசாங்கத்தினுடைய நிறுவனங்கள்கிட்ட கையகப்படுத்தப்பட்டு கிடக்குது. அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கேக்க தொடர்ந்து நாங்கள் அந்த விவசாயத்தில் தங்கி வாழணும். இல்லாவிட்டால் ஒரு காலத்தில் இன்றைக்கு எப்படி ஹைபிரிட் விதைகளுக்கு நாங்கள் அகப்பட்டு விவசாய நடைமுறைகளில் எங்கள்கிட்ட பழைய இதுகளை கைவிட்டமோ இழந்தமோ, அதே மாதிரி முழுக்க நாங்கள் வெளிநாடுகளை சார்ந்து நின்றால் பிறகு அதற்குரிய விலையை நிர்ணயிக்கிறார்களும் அவர்களாகத்தான் இருப்பார்கள். எங்களால் எதுவுமே செய்யறாத ஒரு கட்டம் ஒன்று இருப்பார். நீங்க சொல்ற ஒரு விஷயம் சரி, இதுவும் நான் உங்களுடைய அனுபவமும் உங்களுடைய ஆசிரியர் என்றபடியாலேயும் தான் இந்த கேள்வி கேட்கிறேன் உங்கள்கிட்ட. இப்ப ஹைபிரிட்ன்றத நீங்க வெறுக்கிறீங்க, அல்லது அது எங்களுடைய நாங்கள் எப்படி சொல்றது, பாரம்பரியமா பூக்கூட்டுக்கு மேல விதைகளை பாதுகாத்து வச்சு பேந்து விதைச்சு அதுக்குள்ளால லாபத்தை எடுக்கிறோம். நாங்கள் கிளிநொச்சியில எல்லாம் இருக்கிற காலத்துல பப்பா பழத்தை பெருசா விரும்பி சாப்பிடல, எல்லா இடம் பப்பா பழனிக்கும் காய்ச்சி தொங்கும், அங்கே கிளியும். அது இப்ப பப்பா விதை இந்த கிட்டத்தட்ட இப்ப நான் இப்ப ஒரு 2 வருஷத்துக்கு முதல் 1 கிலோ 3 லட்சம் ரூபா பப்பா விதை. இப்ப 3 லட்சம் ரூபா பப்பா விதை என்றோன்னா நான் என்ன கிளிநொச்சியில் எவ்வளவு பழத்தை நாங்கள் எறிஞ்சி அதுல கொட்டி கிடக்கும். அதுக்கு பழம் அது யாரும் விற்கிறது வாங்குறதில்ல கிளிநொச்சியில. இப்ப என்ன விதையே 3 லட்சம் ரூபா என்ற மாதிரி வருது. நீங்க அந்த ஹைபிரிட்டை பற்றி சொன்னபடியா நான் கேட்கிறேன். விவசாயிகள் பாரம்பரிய முறையில செய்யறபடியாத்தான் அவர்கள் பொருளாதாரத்தில் முன்னேறலாம் இருக்குது. நாங்கள் நவீன தொழில்நுட்பத்துக்கு போகணும் என்ற ஒரு விவாதம் இருக்குது. அப்ப நீங்க இதுவும் ஒரு நவீன தொழில்நுட்பத்துக்குள்ளாலதான் இந்த விதைகளும் வருது. ஏன்னா அந்த ஹைபிரிட்ல வர விதைகள் நல்ல விளைச்சலை தருது. அப்ப நீங்கள் நவீன தொழில்நுட்பத்துக்குள்ள விவசாயிகள் போகக்கூடாது என்று சொல்றீங்களா? நவீன தொழில்நுட்பத்துக்கு போகக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலாது. உற்பத்தியை பெருக்கிறதுக்கு அது ஒரு வழிமுறையாக இருந்தாலும் எங்களோட பாரம்பரியத்தையும் நாங்கள் இழந்து விடக்கூடாது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், நீங்கள் கொஞ்சம் மூத்த வயதுள்ள ஆள் தானே, ஒரு காலத்தில் தக்காளி பழம் சொதி வச்சாலே அதோட இடியப்பம் சாப்பிடலாம், அவ்வளோ வாசம். பழைய தக்காளி பழம் பூசணிக்காய் மாதிரி இருக்கும், அதில் உருவம் வடிவம் பூசணிக்காய் மாதிரி பெருசு இல்லை, அந்த மடிப்பும் அந்த வடிவமும் அந்த வாசமும். இப்போ தக்காளி பழத்தில் அப்படி வாசத்தை பார்க்குறீங்களா? எனக்கு தெரியல. இப்போ தக்காளி பழத்தை சாப்பிட்டால் அது என்னண்டே தெரியாது, அது புளிப்பும் இருக்காது, மனமும் இருக்கா, ஒன்றும் இருக்கா. அப்போ நாங்கள் பாரம்பரியங்களை அழிய விடக்கூடாது. நான் நினைக்கிறேன் இந்த கார்னர்லும் ஒரு தம்பி அவன் பழைய நெல்லுகளை எல்லாம் எடுத்து திருப்பி செய்து கொண்டு இருக்கிறார்கள். பூனை அரி என்றால் மொட்டைக்கருப்பன் அரிசி என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு நீங்கள் பூனேரில் போய் பாருங்கள் எத்தனை பேர் மொட்டைக்கருப்பன் விதைக்கிறாங்க. எல்லாம் புதிய கலப்பினங்கள் வந்துட்டு அப்படி வந்து கொண்டு போய்க்க பிறகு திருப்பி நீங்கள் சில வேளையில் கனடாவில் மொட்டைக்கருப்பன் பூனேரி மொட்டைக்கருப்பன் விற்கிறாங்க. என்னென்று அங்கே விற்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அப்போ இதுகளெல்லாம் நாங்கள் பாரம்பரியங்களை பேணி காக்கணும். அது எங்களோட அடையாளங்கள். அதுக்கு மட்டும் நில்லுங்கோடு நான் சொல்ல இல்லை, அதை முழுமையாக கையை விடுறதும் ஒரு முட்டாள்தனம். இதில் இப்போ முந்தி இருக்கிற காலத்தோட இன்றைய காலத்தை ஒப்பிட்டா இளைஞர்கள் சுகதோகிகளாக இருக்கிறது. அல்லது முந்தைய எனக்கு தெரிஞ்சு 100 பேர்ல ஒரு ஆளுக்கு தான் சுகர் இருக்கும், அல்லது 1000 பேர்ல ஒரு 2 பேருக்கு தான் சுகர் இருக்கும். இப்ப 1000 பேர்ல 2 பேருக்கு தான் சுகர் இல்லாம இருக்குது. அது இந்த சாப்பாட்டால வந்ததா இல்லாட்டில் எங்களுடைய வாழ்வியல் பழக்க வழக்கத்தால வந்ததா நான் கேட்கிறேன். இப்ப உடற்பயிற்சி இல்ல, வேலை இல்ல, நாங்கள் கண்ணாடிகளோட கண்ணேரம் இருக்கிறோம், ஏசிகளுக்குள்ள இருக்கிறோம். அப்ப அதுக்குனால இந்த வருத்தம் வருது நினைக்கிறீங்களா, இல்லாட்டி இந்த உணவு பழக்க வழக்கத்துக்குள்ள வருது நினைக்கிறீங்க? உங்களோட அனுபவத்தை கேட்கிறேன். இதுவும் எங்களோட விஷயத்துக்கு வெளியில போற மாதிரி இருந்தாலும் இல்லை. இது இன்றைக்கு உலகத்தை ஒழுங்குபடுத்துகிற பல்தேசிய நிறுவனங்கள்ன்ற தாக்கம் எல்லாத்துக்குள்ளேயும் ஊடுருவி இருக்குது, சகலத்துக்கே ஊடுருவி இருக்குது. அரசியல், பொருளாதாரம், சகல இதுகளுக்கே வந்துட்டுது.
அப்போ ஆனபடியால் அவர்கள்லாம் இந்த உலக ஒழுங்கை கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய தனித்துவங்களை இழந்து நாங்கள் முழுக்க அதுகளுக்கு போய் அடிமையாயிட்டமாக இருந்தால் நாளைக்கு நாங்கள் யார் என்ற அடையாளமே இல்லாமல் போயிடும். அதுக்காகத்தான் இந்த எங்களோட மண், எங்களோட நிலம், எங்களுடைய இருப்பு, எங்களுடைய அடையாளம்ன்றதை பார்க்குறோம். அப்படி தேவையில்லைன்ற மாதிரி சொல்கிறவர்கள் இருக்கணும் பூகோளவாதிகள். அப்படி சொன்னாலும் அவர்கள் அந்த மேல தேசங்களில் அதுகளை முதல் செய்ய சொல்லுங்கள், செய்தி போட்டு பிறகு வந்தங்களில் அப்ளை பண்ண சொல்லுங்கள். நாங்கள் எங்களுடைய தனித்துவங்களை முழுமையாக இழந்து அதுக்குள்ள அடிமையாக போகிறது அது பொருத்தம் இல்லை. இன்றைக்கு நீங்கள் சொன்ன இந்த விஷயங்கள், ஒரு காலத்தில் துறவு தண்ணி குடித்தவன் தான் இப்போ 100 வயது மட்டுமே இருந்து செத்துருக்கிறான். இப்போ மினரல் வாட்டர் போத்தில் குடிக்கிறார்கள் 40 வயதிலேயே போய் செறியணும். எனக்கு தெரியும் 35-40 வயது மட்டும் நான் கடைகளில் இந்த மினரல் வாட்டர் போத்திலேயே காணவில்லை. கடைகளில் எல்லா இடத்துலையும் அந்த பெரிய ஜக்கில் சும்மா தண்ணி தான் வச்சுருக்கோம். நாங்கள் கிணற்று தண்ணி தான் இன்றைக்கும் கிராமங்களில் குடிச்சு கொண்டு இருக்கிறோம். அப்போ அதுகள்லாம் அங்கே நோயல் குறைவாக இருக்குது. இவைகள் முழுக்க அதிൻ്റെ மினரல்ஸ் எல்லாத்தையும் படித்து போட்டு தர தண்ணியை குடிச்சு தான் நீங்கள் எலும்பு முறியுது பிரச்சனைகள். ஒரு பக்கத்தில் இந்த நீங்கள் சொல்கிற இந்த நவீனத்துவ கணனிகளோடு இருக்கிற அதுகள் ஒரு பக்க காரணமாக இருந்தாலும் எங்களுடைய தனித்துவங்களை இழக்கிறது பெரிய காரணம். அதையும் நாங்கள் கணக்கெடுத்தோம். சரி, நாங்கள் நிறைவாக உங்களிடம் ஒரு கேள்வி. இந்த பூநகரி மக்களுடைய இந்த 3 பிரச்சனைகள் தொடர்பிலே எங்களது நேர்களோடு நீங்கள் என்ன விடயத்தை நிறைவாக பகிர்ந்து கொள்ள போறீங்க? இது பூநகரி மக்களுடைய பிரச்சனை என்று நீங்கள் வெறுமனே பார்க்கறதை விட யுத்தம் முடிவடைந்து விட்டது, மக்கள் பயங்கரவாதத்திலிருந்து மீட்கப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லுகின்ற அனைவரும் வேறு வடிவங்களில் மக்களின் இருப்பு அச்சுறுத்த படைக்க அது ஒரு தனி மனித பிரச்சனையாக இல்லை ஒரு சிறிய குழுவின் பிரச்சனையாக பார்க்காமல் ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய பிரச்சனையாக நீங்கள் பார்க்க வேணும். ஏனென்றால் இன்றைக்கு அடுத்தவற்றை வீடு பற்றி எரியக்க நாங்கள் வீடுக்கு நெருப்பு தேடி திரிஞ்சால் நாளைக்கு அது எங்களோட வீட்டில் பற்றி எரியக்க எங்களுக்கு யாரும் உதவ பெற மாட்டார்கள். அந்த வகையில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு தனி மனித மக்கள் பிரச்சனையாக பார்க்காமல் இது எல்லாம் ஒட்டுமொத்தத்தில் இருக்கிற தமிழ் தேசிய உணர்வுள்ள அனைத்து மக்களுக்குரிய வேண்டுகோளாக கேட்கிறேன். எல்லோரும் பொறுப்பாக நடந்து இந்த மக்களுடைய இருப்பை உறுதி செய்யுங்கள். இன்றைக்கு எங்களுக்கு நடக்கிறது நாளைக்கு உங்களுக்கு நடக்கும். அந்த நேரத்தில் எங்களுக்குள்ள ஒரு உறவு இருந்தால் தான் நாங்களும் நாளைக்கு அந்த இடத்துல உங்களோட நிற்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதை எல்லோரும் யோசித்து நடக்க வேண்டும் என்று இந்த ஊடகத்தின் வாயிலாக கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியிலே சந்திக்கலாம். பூநகரி மக்கள் சார்பிலே, பூநகரி வாழ் மக்கள் சார்பில் அவர் பல விடயங்களை முன்வைத்திருந்தாலும் ஒரு விடயத்தை அவர் குறிப்பிடுகிறார். இதை ஒரு சமூகத்தினுடைய ஒரு பிரதேசத்தினுடைய பிரச்சனையாக பார்க்காமல் ஒட்டுமொத்த மக்களுடைய பிரச்சனையாக பார்க்க வேண்டும் என்ற மாதிரி சொல்றார். ஏனென்றால் நாங்கள் அழிக்கப்பட்டு மீண்டெழுந்து வருகிற ஒரு இனம். அப்ப எங்களை கடந்த காலங்களில் நாங்கள் செய்த தவறுகளை நாங்கள் நிவர்த்தி செய்தால்தான் தொடர்ந்து நாங்கள் எங்களை நிலைநிறுத்திக் கொள்ளலாம். அப்ப கடந்த கால படிப்பினைகளும் பட்டறிவுகளும் தான் எங்களை எதிர்காலத்தில் கொண்டு போக உதவி செய்யும். அப்ப அவர் என்ன சொல்றார் என்று சொல்லி சொன்னால், இதை நீங்க ஒரு செய்தியாக பார்க்காமல் உங்களுடைய உணர்வுகளோடு தொடர்புபடுத்தி உங்களுக்கும் நாளைக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடந்தால் என்ன செய்வீங்க என்ற மாதிரி அவர் யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி தங்களுடைய பிரச்சனையிலே சிக்கல்கள் வரும்போது கைகோர்க்குமாறு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அந்த விடயங்களை நேர்களோடு பகிர்ந்து கொண்டு நேர்கள் ஜாவரையும் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை உங்கள் ஜாவருக்கும் அன்பு வணக்கம் கூறி பிரியமுடன் பிரிவது ஜெயச்சந்திரன். வணக்கம் நேர்களே, வாழ்த்துக்கள் நேர்களே.